ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 சீடு வந்து பார்க்க போகிறோம். சீட்ஸ் அப்படின்னு விதை 3 விதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் சொல்கிற வீடியோவில் இப்போ இந்த வீடியோவில் ஒரு 3 சீடு சொல்கிறேன். இது ரெகுலராக எடுங்க. உங்களுக்கு ஓவலேஷன் அண்ட் எக்கு க்ரோத்தில் பிரச்சனையே வராது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஹெல்தி எக்கு க்ரோத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் இன்னும் எனக்கு எக்கு க்ரோத் ஆக மாட்டேதுக்கா, எனக்கு ஓவலேஷன் ஆனாலும் பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரெண்டுக்குமே இது சொல்யூஷனாக இருக்கும். எக்கு க்ரோத் ஓவலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பேபி இம்ப்ளான்டேஷன். ஏன்னா ஹெல்தான எக் இருந்தால் தான் ஹெல்த்தியான பேபி ஃபார்ம் ஆகி இம்ப்ளான்டேஷன் ஆகும். ஸோ எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த சீட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் 3 சீடு சொல்கிறேன். இதை 3ஐயும் முடிஞ்சால் எடுங்க. அப்படி இல்லைனா ஏதாவது 2 சீடு மட்டும் கண்டிப்பாக எடுங்க. நான் திரும்ப சீட்ஸ் பற்றி அடிக்கடி சொல்கிறது காரணம் அது அவ்வளோ நல்லது, அதை ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ சில விஷயங்கள்லாம், இப்போ கீரை நல்லது, ஆனால் டெய்லி எல்லாராலையும் கீரை சாப்பிட முடியாது. ஃபிஷ்ஷு நல்லது, டெய்லி எல்லாராலையும் ஃபிஷ் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சீட்ஸில் ஃபிஷ்ஷில் இருக்க அதே சத்து இருக்குது. ஆனால் இந்த சீடை நீங்கள் டெய்லி சாப்பிட முடியும். ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுட்டிங்க 100 கிராம் 200 கிராம்னா அதை 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக 1/2 ஸ்பூன். ஸோ சீட்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடியது. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட் பலசர கடையிலையும் சீட்ஸ் கிடைக்குது. விலையும் மலிவு. முடிஞ்ச அளவு ரெகுலராக எடுங்க. எக்கு க்ரோத் பிரச்சனை இருக்கவங்க, பிசிஓடி இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுங்க. அதே மாதிரி குவாலிட்டி எனக்கு சரியாக சைஸ் வளர மாட்டேது டாக்டர் சொல்கிறாங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணான்றவங்களும் தவறாமல் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீடு, பூசணி விதை. இந்த பம்கின் சீடு கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய ஜிங்க் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட். இது எல்லாமே எக்கு க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமான சத்து இந்த பம்கின் சீடில் வந்து இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தால் தான் உடம்புல ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். நிறைய கருமுட்டை வந்து நல்லா வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துலாம் கிடச்சி, ரத்தம் போனால் தானே அதுக்கு சத்து கிடச்சி நமக்கு வந்து எக்கு க்ரோத்து ஓவலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பம்கின் சீடு கண்டிப்பாக எடுங்க. இப்போ சீட் சைக்கிளிங்கில் வந்து நம்ம பம்கின் சீடை நெக்ஸ்ட்டு சீடும் நான் சொல்லிக்கிறேன். பம்கின்க்கு அப்புறம் ஃப்ளாக்ஸு, ஆளி விதை, லைட்டாக ப்ரௌன் கலரில் ரெட்டிஷாக குட்டியாக இருக்கும். இது வந்து சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். இதுவும் எக்கு க்ரோத் ஓவலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுலேயும் கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான சத்து நிறையாவே இருக்குது. மெயினாக சொல்லணுன்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டின்னு சொல்லுவாங்க, அது இதில் நிறையா இருக்குது. ஃபிஷ்ஷு டேப்லெட்லாம் கொடுப்பாங்கல்ல, அதிலெல்லாம் தேவையான சத்து அதில் இருக்கக்கூடிய சத்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் வந்து இருக்குது. இப்போ சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்க ஃப்ளாக்ஸ் பம்கின் வந்து எடுப்பீங்க. இப்போ சிலர் வந்து நான் சீட் சைக்கிளிங்லாம் நான் எடுக்கலை, எனக்கு தெரியல, நான் பண்ணலைன்றவங்க சீட் சைக்கிளிங் எடுக்காட்டியும் இந்த 2 சீடை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கலாம், ஓவலேஷனுக்கு அப்புறமும் எடுக்கலாம். சீட் சைக்கிளிங் பண்ணாதவங்க, சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறவங்க ஓவலேஷன் வரைக்கும் கண்டிப்பாக எடுங்க. ஆல்ரெடி பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணுங்கள். சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணாதவங்க நீங்கள் அந்த ரெகுலராக 4 விதமான விதைகளை வச்சு சீட் சைக்கிளிங் பண்ணாட்டியும் இந்த 2 சீடை நீங்கள் ரெகுலராக எடுக்கலாம். இது ரொம்ப நல்லது. கூடவே இந்த 2 சீடும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஹார்மோன் இருந்தால் தான் ஓவலேஷன் நடக்கும், எக்கு க்ரோத்தெல்லாம் ஆகும். ஸோ நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிற சியா சீட்ஸ். இதுவும் ரொம்ப நல்லது. இதுலேயும் நிறையா சத்து இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே சியா சீட்ஸ்லேயும் நிறையவே இருக்குது. சியா சீட்ஸ் அருமை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை எடுக்காமல் இருக்க மாட்டீங்க. அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்பூன்லனா ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய சீட்ஸ் எப்பயுமே எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் எடுக்கணும். குட்டி ஸ்பூன்லேயுமே என்னை கேட்டால் 1/2 ஸ்பூன் எடுங்க. ஏன்னா நீங்கள் 3 சீட் எடுக்கிறீங்கல்ல, இது ஹாஃப் அது ஹாஃப் 3 வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதை மெண்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சுட்டு அதை வந்து காலையில் மிக்சியில் வந்து ஒரு அரை வாழைப்பழம் இந்த சீடெல்லாம் போட்டு ஸ்மூத்தி மாதிரி அடித்து கொடுக்கலாம். இப்போ ஸ்மூத்தி வேணாம் அப்படின்னா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். சியா சீட்ஸ் எப்பயுமே ஊற வச்சு தான் எடுக்கணும், அதை பவுடர் பண்ணாதீங்க. மற்ற ஃப்ளாக்ஸையும் பம்கினையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் காலையில் அந்த பவுடரை வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை தண்ணியில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் அந்த பவுடரை 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் எடுக்கணும். இதை டெய்லி எடுக்கணும். சீட்ஸ் எப்பயுமே காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே எடுக்கணும். அதுக்கப்புறம் எடுக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. இது ட்ரீட்மெண்ட் போகிறவங்க, டேப்லெட் போடுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க எல்லாருமே எடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே வராது. சீட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்தி. இது 3மே எக்கு க்ரோத், ஹெல்தி எக்குக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணும். நான் அதனால தான் திரும்ப சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதுதான் ஒரு ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி, அதாவது இம்ப்ளான்ட் ஆகாமல் போகிறது. ஸ்பெர்ம் ஹெல்த்தும் அதே ஈக்குவல். ஸ்பெர்மும் ஹெல்த்தாக இருக்கணும், எக்கும் ஹெல்த்தாக இருக்கணும். ரெண்டும் ஹெல்த்தாக இருந்தால் தான் அது மீட் ஆகி இம்ப்ளான்ட் ஆகும்.
இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு கர்ப்பப்பை சுவர் ஹெல்த்தாக இருக்கணும். எல்லாத்துக்குமே இந்த சீடு பெண்கள் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணும். ஆண்களும் இது எல்லாமே எடுக்கலாம். ஆண்களுக்கும் இந்த சீட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.